ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூரில் தான் இருக்கோம். இன்றைக்கும் இது நம்மளுடைய செகண்ட் ப்ளாக். இது கோயம்புத்தூரில் எடுக்கக்கூடிய ப்ளாக்ல. இப்போ பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு ரெடி ஆகிட்டோம். டைம் வந்து 7:50 ஆகுது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ண ஒரு கடைக்கு போக போகிறோம். அதுக்கப்புறமா வந்து பஸ் ஏறி காலேஜ் போகணுங்க. 8:30க்கு பஸ்ஸு. இப்போ ஃப்ரெண்ட் வந்து இப்போ பாருங்கள் செருப்பு போட்டுருக்கான். சரி கிளம்புவோம், போயிட்டு ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோன்னா சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சு இப்போ வந்து வடக்கோவை பஸ் ஸ்டாப்புக்கு தான் போயிட்டுருக்கோம். அந்த பஸ் ஸ்டாப்பை காமிக்கிறேன் பாருங்கள். அங்கே தான் பஸ் நிற்கும், அங்கே தான் ஏறுவோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா வடக்கோவையினுடைய பஸ் ஸ்டாப் அங்கே தான் போனோம். ரோடை கிராஸ் பண்ணணும் நம்ம. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா காலேஜ் வந்துவிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 8:50, இன்னும் 10 minutes இருக்குது. ஃப்ரெண்டு வந்து மேனுஃபேக்சரிங் கோர்ஸு நம்ம ப்ளாகில் பேசணுன்னு ஆசைப்பட்றாரு. என்ன பேசணும் சொல்லு. ஸ்கிரிப்டே சொல்லாம கட் பண்ணுறோம். எதுக்கு போயிட்டுருக்கோம்? படிக்க போகிறோம். அதை சொல்லு. படிக்கிறதுக்கு வந்துட்டு காலையில் டீ குடிக்க போகலாமான்னு சொல்லிட்டு கிளாஸு கட்டிடிக்கிறான். இவனா தான் என்ன பண்ணுறது? அப்புறம் காலையில் ஃப்ரெஷ் எனர்ஜி போய் முதல்ல எல்லாம் பார்த்துதான் எனக்கு அது கூட தெரியாது. அப்படியே ஃபஸ்ட்டு படிக்க வரும், அப்புறம் நெக்ஸ்ட்டு நடிக்க வரும். நடிக்க இல்லை, குடிக்க போகிறான். நான் டீ டோட்டலர். டீ குடிக்க போகிற டீ டோட்டலரா? முதல்ல படி, அப்புறம் டிகிரி வாங்கு. ஆல்ரெடி வார்டு டிகிரி என்ன பண்ணுறது பிஇயில். அப்புறம் ஏன் இங்கே வந்தா? எம்இ படிக்க வேண்டாம். அது எம்பிஏ. இது சொல்லு. எம்இ மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங். மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் அப்படி சொல்கிறா. அப்படி எம்இ சரிங்களா? இப்போ நாம் படிக்கிறது வந்து எம்இஇடி. அதை ஈடின்னு சொல்ல மாட்டோம், இன்ஜினியரிங் டிசைன் அப்படின்னு சொல்லுவோம். ஷார்ட் ஃபார்மில் சும்மா நாம் சொல்லிக்கிறது ஈடின்னு. பட் ஷார்ட் ஃபார்மில் அப்படிலாம் போட மாட்டாங்க. பட் அவனுக்கு டிசைன் பற்றி ஒரு நாலேஜும் கிடையாது. அது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், நீ இவன் என்னவோ நினச்சினுக்கிறான். நான் இன்னைக்கு கிளாஸ் எடுக்கிறேன் பாருங்கள், நல்லா கவனிச்சுக்கோங்க. டிசைனுக்கு மெயினாக தேவையே நாலேஜ். அது இவன்ட்ட கிடையாது. ஜிடிஎன்டி, ஜியோமெட்ரிக்கல் டைமென்ஷனிங் அண்ட் டாலரன்ஸ். அதில் 14 சிம்பிள் இருக்குது. அதில் ஒன்று கூட இவனுக்கு தெரியாது. இன்றைக்கி நான் போய் அதெல்லாம் நடத்திட்டேன்னா 14 சிம்பிள்ஸ் பேர் மட்டும் சொல்லு பார்ப்போம். இன்னைக்கு நான் போய் அதை கிளாஸில் நடத்திட்டேன்னா நீ 14 சிம்பிள்ஸ் நேம் சொல்லு. நாங்கள் வந்து இந்த மாதிரி அனாவசியமெல்லாம் சொல்ல மாட்டோம். டாலரன்ஸ் இல்லை, கொஸ்டின் ஃபார்ம் வரும். நாங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து இன்றைக்கி சிம்பிள்ஸ் நடத்த போகிறதில்ல. முதல்ல அந்த சப்ஜெக்டினுடைய பேசிக்ஸ் நடத்திட்டு அதுக்கப்புறம் தான் சிம்பிள்ஸ்க்கு வரணும். இப்போ தானே சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ், ஜிடிஎன்டிக்கு ஃபுல் ஃபார்மு. இவனுக்குன்னா திரும்ப சொல்லணுமா? அறிவு வட்டவன் திரும்ப கேட்டுக்கிறான். சப்ஜெக்ட் நேம் சொல்லுங்க. சப்ஜெக்ட் நேமே ஜிடிஎன்டி தான்டா. இவனுக்கு பாருங்க அதுவே தெரியல, இவன் டிசைனை பற்றி பேசுகிறான். நல்லா கவனிச்சுக்கோங்க. இவன் நல்லா வந்து என்ன பண்ணுறது, மாடு மாதிரிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஜிடிஎன்டி அவ்வளோ படித்தா கூட அவ்வளோவும் படிக்கலைன்னா எப்படி நீங்கள் டிசைன் இன்ஜினியர் ஆக முடியும்? டிசைனுக்கு கண்டிப்பாக ஜிடிஎன்டி தெரிஞ்சிருக்கணும். படிங்க ஃப்ரெண்ட்ஸ். வாட்ச்மேன் வேறு விசில் அடிச்சுங்கிறாரு, பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் லஞ்ச் சாப்பிட போயிட்டுருக்கோம். ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை மட்டும் நல்லா கேட்டுக்கோங்க. என் கிளாஸில் எலெக்ஷன் வச்சாங்க. மொத்தம் 10 பேர் இருந்தது. 10 பேரில் ரெப்ரசன்டேட்டிவை செலக்ட் பண்ணுறதுக்காக இந்த எலெக்ஷன். இதில் 10 பேரையும் நிற்க வச்சாங்க. விருப்பப்பட்டவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே நிற்க வச்சு ஓட்டு வந்து போல் போட்டிருந்தோம். ஒருத்தர் ஒரு ஓட்டு தான் போட முடியும், சரிங்களா? நான் என்ன யோசிச்சேன்னா, கிளாஸில் இருக்கிறவங்களே டாப்பர் யார், ஹை கட் ஆஃபில் வந்தவங்க, யூஜியில் ஹை சிஜிபி வச்சுருக்கவங்க, அந்த மாதிரி ஒரு ஆளாக இப்போ தேர்ந்தெடுத்து போட்டேன். இவனையும் அதுக்கு தான் போட வச்சேன், சரிங்களா? நாங்கள் 2 பேரும் கழிஞ்சோம்னா மீதி இன்னும் 8 பேர் இருக்காங்களா? அந்த 8 பேருக்கும் என்ன தெரிஞ்சிருச்சுன்னு தெரில, எனக்கு போட்டிருக்காங்க ஓட்டு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை நான் எதுக்குடா எனக்கு ஓட்டு போட்டிங்க எல்லாம் கேட்டால், நம்ம ஒரு விளாகர்னால் எதுக்குடா ரெப்ரசன்டேட்டிவ் ஓட்டு போடுறீங்க இதுக்கு மாதிரி அப்படின்னு நான் கேட்டால், ப்ரொஃபஸர் எதாவது கேட்டால் சமாளிச்சுக்குவோமா நம்மெல்லாம், அதுக்காக நமக்கு ஓட்டு போட்டாங்களாம். சரிங்க, கேட்டு வந்துட்டோம். அதுக்கடுத்து பேசுகிறேன். ஜூஸ் கடைக்கு வந்திருக்கோம்.
என்னன்னு சொல்லுது என்ன ஜூஸ் நான் சொல்லு சாக்லேட்டு ஏண்டா கூல் மாதிரி இது சாக்லேட் ஜூஸ் இல்லைங்களா நன்றி வணக்கம் என்ன ஜூஸ்ன்னு சொல்லு ஃப்ரெண்ட்ஸ் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நமக்கான ஜூஸு அப்பதான் நீ ஜூஸ் குடிச்சு முடியும் ஜம்முன்னு வீடியோ வரும் அதான் தெரியாது அவ்வளோ வந்து எப்போ நான் ஜூஸ் குடிச்சு டைம் லேப்ஸில் போட்டு வச்சிடறேன் போனன்ற உனக்கு அதான் தெரியாது சாரி அது தெரியாது ஏய் தெரியல அவனுக்கு அதில் ஒரு விளாகருக்கு அப்புறம் தெரியாமல் இருக்கும் எனக்கு இப்போ குடிக்க முடியல இதுக்கப்புறம் மொத்தம் குடிக்க இது நல்லா இல்லைடா நல்லா இருந்தால் குடிக்கணும் அதை சொல்லு உண்மைதான்டா கடையிலே உட்காந்து எப்படி பேசுகிறாங்க இந்த ரோஸ் மில்க் ஜுரம் வந்துருக்காங்க யாருக்கு அதான் ஜுரம் அதான் வரேன் எனக்கு இப்போ வதக்கம் ஒரு மாதிரி இருக்குது ரோஸ் மில்க் 40 ரூபாய்க்கு அதான் வாங்கி குடிச்சு இது என்னது எங்க இதில் எவ்வளோ ஆஃபர் பர்கரில் 40 ரூபாய் இனிமேல் எங்கள் வாழ்க்கையில் கோயம்புத்தூர் விட்டு போகிற வரைக்கும் இந்த கடைக்கு வர மாட்டோம் பக்கத்தில் இப்படி சத்தம் சரி வேறு எங்கேயுமே சோதனை இடத்துல சரி இதுதான் ஓரி ஒன்று இன்றைக்கி சாக்லேட் ஓரி இதில் காமி இந்த கடையை போட்டு விடு இப்படி இருந்த ஜூஸு அப்படி ஆயிடுச்சு கவுட்டு முன்னாடி மாதிரி இருக்கும் நான் ஃபஸ்ட்டு பார்த்து கூலுன்னு நினச்சிட்டேன் தவிர நல்லா போட்டோம் நாங்கள் கிளாஸ் வைங்க கிளாஸ் ஒரு போட்டு வைப்போம் அடையாளத்தை வச்சுக்கோ இந்த கடை பக்கம் வரவே கூடாதுன்னு சொல்லி அடையாளத்தை வச்சுக்கோ லொக்கேஷன் போட்டு லொக்கேஷன் போட்டு மோசமாக நல்லா இருக்கு கடை எங்களை எல்லாருமே ஃபோட்டோ கடை வரக்கூடாது சத்தியமாக மாப்பிள்ள இது நல்லாவே இல்லை வாயில் நல்லா பார்த்தோன்னே ஏன்னா இவ்வளோ வச்சுருக்கானுங்க அப்படின்னு பிளாக் கலர்லாம் எப்படி போடுவாங்க நல்லா டார்க் பிளாக் வந்து வயலட் கலரில் இருக்கும் கலரை பார்த்தாலே தெரிஞ்சு சொல்லி டேய் உனக்கு இந்த கடையை விட்டுரு நீ ஜூஸ் குடிச்சதான் மறந்துடு நாளைக்கு சாப்பிட்டு கடையை ஜூஸ் குடிப்போம் அங்கே பாரு பார்க்க தானே போகிறேன் இதில் வந்து இந்த ஐஸை வந்து தூள் பண்ணி அது ஏதோ எசன்ஸ் ஆட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க வந்து குடிச்சதுக்கு அங்கேயே போயிருந்துருக்கலாம் அந்த போர்ஷன் கட் பண்ணிருந்தா போடுறா போட்டு டைம் ஆகுது இது முடிச்சுட்றா அவங்களுக்கு புரியவே இல்லை குடிங்கடா போலாம் பாதி கூட குடிங்க ஒன்றரை நாளா கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ் இப்போ இங்கே இருக்காராம் நார் நம்ம கிளாஸுக்கு சிறப்பான தரமான சம்பவங்கள்லாம் வந்து கடையில் பண்ணிட்டு வந்துட்டாங்க பார்த்துக்கோங்க அந்த ஜூஸ் வந்து ரொம்ப கொடூரமாக மனசாட்சி இல்லாமல் செய்கிறாங்க. என்னதான் வந்து பை ஒன் கெட் ஒன்க்கு ஆஃபர் விட்டு ஆளை வர வச்சுருந்தாலும் ஒரு மனசாட்சியோட கொஞ்சம் ஏதோ நீங்கள் சேர்க்கக்கூடிய பொருளை வந்து பற்றாக்குறையாக சேர்த்தீங்கன்னோட பரவாயில்ல. ரொம்ப மோசமான லெவலில் இருக்குங்க. வெறும் அது எப்படி சொல்கிறதுன்னே அதனால தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அப்படியே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பட் யாருமே எங்களை கண்டுக்கல. ஏன்னா அவங்களுக்கே தெரியுது ஜூஸ் வந்து மோசமாக தான் கொடுத்துருக்குறோம். நான் பார்க்கும்போது கூல் மாதிரி இருக்கேன்னு சும்மா தான் சொன்னேன். பட்டு விஷயம் என்னென்னா ஜூஸே வந்து ரொம்ப ரொம்ப மட்டமான இதில் பண்ணியிருக்காங்க. 70 ரூபாய் 80 ரூபாய். உங்களுக்கு எவ்வளோ ஜூஸு? 2 ரூபாய் 80 ரூபா. நம்மளுக்கு 80 அது 70 ரூபா போட்டுருச்சியா? பில்லு 150 ரூபா. ரொம்ப இதாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த கடையே மோசமாக இருக்குது. அது ரேட் பார்த்தீங்கன்னா 70 ரூபா தான் போட்டிருக்கு. ஆனால் 80 இருக்காங்க. டைம் வேறு ஆகிடுச்சு.
1:35 கிட்ட ஆக போகுது. ஒரு ரப்பு இவங்க ஜூஸ் குடிக்கிறது எனக்கு கூட்டு போயிட்டு உதாரணம் பண்ணிட்டு இருக்காங்க கிளாஸ் பக்கம் போகாம. இவரே அப்படி இருந்தால் நாங்களாம் போய் கூப்பிடுறது படிக்கிறது சொல்லுங்க பார்ப்போம். இல்லை, நான் வந்து உங்களை ஓட்டு போட சொன்னா. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 4:30 மணி ஆயிடுச்சு. என்னால் ஒன்றுமே முடியல, காலெல்லாம் வலிக்குது, ஒரே இருக்குது. ரொம்ப கடுப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கிளாஸ்லாம் வேறு எடுக்க வச்சிட்டானுங்க. அங்கே இருக்காம பாருங்க, இவன் எடுக்க வேண்டிய கிளாஸு கடைசியில் என்ன எடுக்க வச்சிட்டான். இதோட முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி அவ்வளோதான் விலாகு, என்னால் எடுக்க முடியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.